Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good afternoon, students. Lesson 7, Weather, Climate and Adaptations of Animals to Climate. Already we have finished in this lesson and also book exercise in the previous class. Today we are going to write the question and answers. So take your physics note and copy it. Write neatly. First question, define weather. The day-to-day condition of the atmosphere at a place with respect to the temperature, humidity, rainfall, wind speed is called the weather at that place. Weather அப்படின்னா definition, day-to-day condition. ஒவ்வொரு நாளும் அந்த வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ த டே டு டே கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், விண்ட் ஸ்பீட் இதையெல்லாம் பொறுத்து டே டு டே கண்டிஷன் மாறும். ஸோ இதுதான் வெதரோட டெஃபினிஷன். Second question, define climate. Answer, the average weather pattern taken over a long time, say 25 years, is called the climate of the place. So climate na day to day condition, weather na day to day condition, climate na அந்த வெதர், அந்த ஆவரேஜ் வெதர் பார்க்கணும் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா 25 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் ஒரு லாங் பீரியடுக்கு அந்த வெதரோட ஆவரேஜ் பார்க்கும்போது கிடைக்கக்கூடியதான் நமக்கு கிளைமேட். ஸோ இதுதான் கிளைமேட்டோட டெஃபினிஷன். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் ரெயின் கேஜ்? ரெயின் கேஜ்னா என்ன? ஆன்சர், ரெயின்ஃபால் இஸ் மெஷர்டு பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட் கால் த ரெயின் கேஜ். மழை அளவு எவ்வளவு, ஒரு மழை பெய்யும்போது அதோட அளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரெயின் கேஜ். எந்த அளவு பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ரெயின் கேஜ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் பேசிக்கலி அ மெஷரிங் சிலிண்டர் வித் எ ஃபனல் ஆன் டாப் டு கலெக்ட் ரெயின் வாட்டர். ஸோ இது பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மெஷரிங் சிலிண்டர் இருக்கும் வித் எ டாப்பில் ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும். அது வழியாக தான் அந்த மழை, அந்த டாப் டு கலெக்ட் ரெயின் வாட்டரும் பெய்யக்கூடிய மழை வந்து அந்த ஃபனல் வழியாக தான் கீழே விழும். ஸோ அந்த மெஷரிங் சிலிண்டரில் எந்த அளவு விழுந்திருக்கு, அதில் நிறைய மார்க்கிங்ஸ்லாம் இருக்கும். அதில் எவ்வளோ இந்த தண்ணி நிறைஞ்சிருக்கு அதை பார்த்து தான் மழை வந்து எவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் இப்படிலாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் மழை பதிவானது அந்த மாதிரிலாம். ஸோ இந்த ரெயின் கேஜை வச்சு தான் அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க. Fourth question, what are the functions of the meteorological department? Meteorological departmentனா வானிலை ஆய்வு மையம். இந்த வானிலை ஆய்வு மையத்தோட வேலைகள் என்ன? ஸோ அதான் what are the functions of the meteorological department question. Answer, the weather reports are prepared by the meteorological department of the government. This department collects data on இந்த வெதர் ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலை தான் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. என்னென்னா வெதர் ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது. அண்ட் திஸ் டிபார்ட்மெண்ட் கலெக்ட்ஸ் டேட்டா ஆன் டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீட், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி எக்ஸெட்ரா அண்ட் மேக்ஸ் த வெதர் ப்ரெடிக்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் த எலமெண்ட்ஸ் தட் டிட்டர்மைன் த வெதர் ஆஃப் எ பிளேஸ். வெதரை நிர்ணயிக்கக்கூடிய அந்த காரணிகள், எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Answer, the temperature, humidity, rainfall, wind speed are the elements that determine the weather of a place. Then sixth question, when are the maximum and minimum temperature likely to occur during the day? ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் எந்த டைமில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர் ஒரு டேன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப்டர்நூனில் தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். மார்னிங் ஆர் ஈவினிங்கில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த டே அக்கர்ஸ் ஜென்ரலி இன் த ஆஃப்டர்நூன் வைல் த மினிமம் டெம்பரேச்சர் அக்கர்ஸ் இன் த ஏர்லி மார்னிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் ஆன்சர்லாம் கொஞ்சம் நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க ஃபிசிக்ஸ் நோட்டில். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம எழுதலாம்.